இஸ்ரோ விஞ்ஞானிகள் சந்திராயன் 2 அப்படிங்கிறதுக்கு லேண்டர் மற்றும் ரோவர் விக்ரம் பிரக்யான் இந்த இரண்டையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நாசா அப்படிங்கிற அமைப்பிட்ட குளோபல் ஸ்பேஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற கூட ஜிஎஸ்என் அந்த தரைத்தளமாக நம்ம ரேடியோ ஃப்ரீக்வன்சி அனுப்பி பார்த்தோம். விக்ரம் அப்படிங்கிற லேண்டர் கிடைக்குதா கிடைக்கலையா, அதுலேருந்து ஏதாவது சிக்னல் வருதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் நம்ம அனுப்பின இந்த சந்திராயன் 2 அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் கூட அனுப்பின ஆர்பிட்டர் அப்படிங்கிறது இப்போது நிலவை சுற்றி வருகிறது. அந்த ஆர்பிட்டர் அனுப்பின ஒரு புகைப்படத்தில் விக்ரம் லேண்டர் அப்படிங்கிறது எங்கே இருக்கு, 400 மீட்டர் தொலைவில் இருக்கும்போது தான் இது கீழே விழுந்தது இப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கிடைச்சிருச்சு. ஸோ நாசா அப்படிங்கிற அமைப்பு நமக்கு உதவி செய்து அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு கிடைச்ச டேட்டா, எந்த இடத்துல இந்த விக்ரம் லேண்டர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆர்பிட்டர் கண்டுபிடித்தது, இது எல்லாத்தையுமே நம்ம யாருக்கு கொடுத்துருக்கோம்? நாசாக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நாசா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? அவங்களுடைய LRO அப்படிங்கிற ரொபோட்டிக் ஒரு ஆர்பிட்டரை பயன்படுத்தி இந்த விக்ரம் லேண்டர் அப்படிங்கிறது எங்கே இருக்கு, எப்படி இருக்கு, அதனுடைய சேட்டலைட் கம்யூனிகேஷன் எப்படியதாக இருக்கிறது, இது எல்லாமே தெளிவாக பார்க்க போகிறார்கள். அதுக்கு அப்டேட் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். செப்டம்பர் 7ஆம் தேதி இந்த உலகமே இந்தியாவை பார்த்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். கொஞ்சம் பேர் பொறாமையா பார்த்துட்டு இருந்திருக்காங்க, கொஞ்சம் பேர் ஓகே ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், சந்திராயன் 2 அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராஜெக்ட் தான். விக்ரம் அப்படிங்கிற லேண்டர் 400 மீட்டர் தூரமா இருக்கும்போது நம்ம ISRO அப்படிங்கிற அமைப்பின் வழியாக இருந்த தகவலை துண்டித்து கொண்டது. அதன் பிறகு அதுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே தெரியல. 2 நாட்களுக்கு பிறகு நம்ம அனுப்பின ஆர்பிட்டர் அப்படிங்கிறது நமக்கு ஒரு புகைப்படத்தை தருகிறது. விக்ரம் லேண்டர் இந்த இடத்துல தான் விழுந்து கிடக்கு அப்படிங்கிற ஒரு புகைப்படம். இது இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு அடுத்த ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. கண்டிப்பா நம்ம இந்த எமர்ஜென்சி சிக்னல்ஸ் இல்லாட்டி நாசாட்ட இருக்கிற டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க்கை பயன்படுத்தி ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ் யூஸ் செஞ்சு நம்ம இந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த நம்பிக்கையின் 10வது நாளில் வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தமா இந்த லேண்டர் மற்றும் ரோவர் இதனுடைய ஆயுட்காலம் அப்படின்னு சொல்லும்போது 14 தினங்கள் தான். அது இன்னும் 3 தினங்கள் தான் பேலன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு 3 தினங்களுக்குள் எப்படியாவது இதை நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாமா, எதற்காக ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எங்க இருக்கு அப்படிங்கிறத தேடுவதற்காக நாசா அமைப்பும் இஸ்ரோ அமைப்பும் சேர்ந்து இப்ப சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலையின் ஒரு கட்டமாகத்தான் லூனார் ரெகானசன்ஸ் ஆர்பிட் அப்படிங்கிற வேறொரு ஆர்பிட்டர், நம்ம அனுப்பின ஆர்பிட்டர் மாதிரியே அமெரிக்கா 2009 ஒரு ஆர்பிட்டர் அனுப்பியிருந்தாங்க. அது நம்ம விக்ரம் அப்படிங்கிற லேண்டர் எங்க விழுந்து கிடக்கு, அது எங்க இருந்து நம்ம இந்த புகைப்படத்தை எடுக்க வேண்டும் இப்படிங்கிற கட்டளைகள் நாசாவால் கொடுக்கப்பட்டு கரெக்டான ஒரு புகைப்படத்தை இன்று தரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இஸ்ரோ விஞ்ஞானிகளும் நாசா விஞ்ஞானிகளும் காத்து கொண்டிருக்கிறார்கள். சோ இந்த LRO இல்லாட்டி லூனார் ரெகானசன்ஸ் ஆர்பிட் அப்படிங்கிறது வேற ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டா நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கு. 2009 இது ஏவுவதற்கு முன்பாக 2006 இருந்து இந்த லூனார் LRO அப்படிங்கிற இந்த சேட்டலைட் இந்த ப்ராஜெக்ட்ல நாசா அப்படிங்கிற அமைப்பு ஈடுபட்டு இருந்தது. பல நேரங்களிலும் இந்த ஆர்பிட்டர் அப்படிங்கிறது ஏவுவதை நாசா அப்படிங்கிற அமைப்பு ரொம்ப நாளா தள்ளி போட்டுட்டே இருந்தாங்க. சின்ன சின்ன பிரச்சனை வருது, அடுத்ததான் நேஷனல் லெவல்ல ஒரு செக்யூரிட்டி பிரச்சனை வருது, மிலிட்டரி லெவல்ல ஒரு பிரச்சனை வருது. ஸோ இந்த LRO அப்படிங்கிற ப்ராஜெக்ட் மட்டும் அவங்களுக்கு ரொம்ப பெண்டிங்காவே இருந்தது. ஜூன் மாதம் 17ஆம் தேதி 2009வது வருடம் தான் இந்த LRO அப்படிங்கிறத நம்ம எங்க அனுப்பிடலாம், விண்வெளிக்கு அனுப்பிடலாம். 4 நாட்கள் அது பயணம் செய்யும். 4வது நாட்களில் இது எங்க வந்துடும், நிலவை சுற்றி வர ஆரம்பிக்கும் அப்படிலாம் சொல்லி பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. அன்றைய தினமும் இது என்ன செய்யப்பட்டது, ரத்து செய்யப்பட்டது. அடுத்ததான் அனுப்புறாங்க ஒரு நாளுக்கு பிறகு ஜூன் 18ஆம் தேதி 2009 மிக முக்கியமான சில வேலைகளை செய்வதற்காக அட்லஸ் 5 அப்படிங்கிற ஒரு ராக்கெட் கூட இந்த LRO அப்படிங்கிறது அனுப்பப்படுகிறது, விண்ணில் ஏவப்படுகிறது. 4.5 நாட்கள் அதனுடைய பயணத்தை தொடர்ந்து கரெக்டா எந்த இடத்துல அவங்க நிலைநிறுத்த வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்களோ அதே இடத்துல இந்த LRO அப்படிங்கிற ஆர்பிட்டர் நிலைநிறுத்தப்படுகிறது. இதனுடைய கால அவகாசம் இல்லாட்டி இதனுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிலவை சுற்றி படம் எடுப்பது அப்படிங்கிறது தான். சொல்ல போனா வரலாற்றிலேயே இந்த நிலவுல தெர்மல் இமேஜ் அப்படிங்கிறத எடுத்தது இந்த LRO அப்படிங்கிற இந்த ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ 2009 இது விண்ணில் செலுத்தி விட்டார்கள். 2010 செப்டம்பரோடு இதனுடைய வேலை முழுவதுமாக முடிந்து விட்டது. நிலவை பல தடவை சுத்தி வந்து என்ன செஞ்சுட்டாங்க, முழுவதுமா ஒரு 3D ஆப்ஜெக்டா ஒரு 3D இமேஜ் கேப்சர் செய்து வச்சுட்டாங்க. ஸோ அதன் பிறகு இதுக்கு 1 வருஷம் தான் ஆயுசு கொடுத்துருந்தாங்க. ஆனால் மறுபடியும் எரிபொருள் அப்படிங்கிறது இந்த ஒரு LROல இருந்ததுனால அதை மறுபடியும் என்ன செய்யறாங்க, அதனுடைய லைஃப் டைமை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ கடைசியா 10வது வருடத்தில் அது அடியெடுத்து வைத்திருக்கிறது. ஆனா மறுபடியும் இந்த நாசா விண்வெளி ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்கு, இன்னும் 10 வருடங்களுக்கு இந்த LRO அப்படிங்கிற ஆர்பிட்டர் நிலவை சுற்றி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அவங்களுடைய கணிப்புப்படி இந்த எல்லாரும் அப்படிங்கிற இந்த ஒரு ஆர்பிட்டர் நிலவை சுற்றி வரும் போதெல்லாம் அவங்களுக்கு தேவையான நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு நம்ம அனுப்பின மாதிரியே நிலவுக்கு ஒரு விண்கலத்தை அனுப்பினார்கள். அந்த ஒரு விண்கலமும் சரியாக தரையிறங்கவில்லை. அதையும் எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்திலையும் எல்லாருக்குமே கை கொடுத்தது இந்த லூனார் ரெகனைசேஷன் ஆர்பிட்டர் அப்படிங்கிற இந்த ஆர்பிட்டர் தான். அது ஒரு படம் எடுத்து அனுப்புது, இந்த இடத்துல தான் கிடக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இதே மாதிரி மறுபடியும் அப்போலோ அப்படிங்கிற ஒரு மிஷனா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நாசாக்கு இந்த எல்லாரும் அப்படிங்கிற இந்த ஆர்பிட்டர் தகவலாக தந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுவரையும் 2009 இருந்து 2019 வரை எவ்வளவு டேட்டாவை பூமிக்கு இந்த ஒரு ஆர்பிட்டர் அனுப்பியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 193 டெராபைட் அளவுக்கான தகவலை பூமிக்கு அனுப்பி இருக்கிறது. ஸோ நாசா இந்த தகவல் எல்லாமே சேகரித்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப பெரிய ஹை ரெசல்யூஷன் இமேஜ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கு. அவங்க ஒவ்வொரு இடத்தையா மார்க் பண்றாங்க. அடுத்ததா மனிதர்களை இந்த நிலவுக்கு அனுப்பும் திட்டம் அப்படிங்கிறது தான் நாசாவின் மிக முக்கிய திட்டமாக இருக்கிறது. அங்க எந்த இடத்துல இந்த மாதிரி லேண்டர் லேண்ட் பண்ணணும், எங்க இருந்து அவங்களுடைய அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணும், இது எல்லாத்துக்கும் மிக முக்கிய ஒரு அடித்தளமாக ரொம்ப பெரிய புகைப்படங்கள் எல்லாமே எடுத்து தந்தது இந்த எல்லாரும் அப்படிங்கிற ஆர்பிட்டர் தான். ஸோ இந்த எல்லாரும் ஆர்பிட்டர்கிட்ட நம்ம கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டோம். இந்த இடத்துல தான்ப்பா விக்ரம் லேண்டர் இருக்கு, நீ கண்டுபிடிச்சு கொஞ்சம் புகைப்படமா எடுத்துதா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரையும் கொடுத்துட்டாங்க, ஒரு கமாண்டையும் கொடுத்துட்டாங்க. இந்த எல்லாரும் அப்படிங்கிறது விக்ரம் அப்படிங்கிற அந்த லேண்டர் இருக்கும் திசை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. ஆனால் வெளிச்சம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கு. சில நேரங்களில் புயல் என்பது ஏற்பட்டு இருக்கலாம். ஸோ இந்த புகைப்படம் எப்படியாக வரப்போகிறது, இஸ்ரோ என்கிற நம்முடைய விண்வெளி ஆராய்ச்சி துறைக்கு இதன் வழியாக ஏதாவது நல்ல செய்தி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எல்லா விஞ்ஞானிகளும் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இன்னைக்கு இந்த டேட்டா இல்லாட்டி இந்த இமேஜை கரெக்டா எல்லாரால எடுக்க முடியலன்னா இன்னும் 3 தினங்கள் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். 3 தினங்களுக்கு பிறகு இந்த விக்ரம் அப்படிங்கிற லேண்டர் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறதான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர அதை மறுபடியும் ரீஇனிஷியேட் பண்ண முடியும் இல்லாட்டி ரீபூட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்முடைய விஞ்ஞானிகளின் இடம் இல்லவே இல்லை. 14 நாட்கள் தான் அதனுடைய ஆயுட்காலமாக இருந்தது என்பது மறுபடியும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ எல்லா விஞ்ஞானிகளுமே என்ன சொல்றாங்க, நம்ம இதுல 98% ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நாசா அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இந்தியாவை ரொம்ப பெரிய அளவில் பாராட்டினாங்க. ஹாலிவுட்ல இருக்கிற எல்லா நடிகர்களுமே இந்த சந்திராயன் 2 பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. அதனுடைய நிறைய செய்திகள் நீங்க வாசிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம நாட்டில் இருக்கிற இந்த ஒரு பவர் அடுத்ததான் இந்த சந்திராயன் 2 சின்னதா ஒரு ஃபெயிலியர் இறங்குமுகமாக இருந்தாலும் மீண்டும் இஸ்ரோ அப்படிங்கிறது சாதிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்முடைய விஞ்ஞானிகள் அடுத்த கட்டத்திற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட தொடங்கிவிட்டார்கள் என்பது கூடுதல் சிறப்பு செய்தியாக இருக்கிறது. இஸ்ரோ விஞ்ஞானிகள் மீண்டும் எழ வேண்டும், மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்தியாவிற்கு தர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடையும் பிரார்த்தனையாக இருக்கிறது. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. இனி வரப்போறது எல்லாமே இந்த எல்லாரும் அப்படிங்கிற ஆர்பிட்டர் இருக்கு பாருங்க, அது எடுத்த சில புகைப்படங்கள் தான் பார்க்க போகிறோம். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.